டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டினா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்ன இந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லா வகையான ஃபீலிங்குமே வேல்யூபிளான ஒரு ஃபீலிங் தான். இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தான். நீங்கள் சேடாக இருக்கிறது, ஆர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே இதுவுமே ஒரு ஃபீலிங் தான். நம்ம இந்த பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரியான ஃபீலிங்லாம் வந்தால் நான் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன், ஆர் இந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும்போது நான் என்னை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னா, அதுதான் வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. நீங்கள் வந்து பாசிட்டிவான திங்கை மட்டும்தான் நினைக்கணும், நெகட்டிவிட்டியே அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஃபீலிங்க்கெலாம் வேல்யூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு எப்போ சொல்லும்போது தான் டாக்ஸிக்காக மாறுது. இந்த டாக்ஸிக்காக மாறுறதுனாலையும் இந்த மாதிரியான ஃபீலிங்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி வந்து நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும், அதனால் நம்ம லைஃப்பில் எல்லாமே குட் திங்ஸ் நடக்கும். இதுவே அந்த எனர்ஜி வந்து நெகட்டிவாக மாறும்போது நம்மளோட லைஃப் எல்லாம் பேட் திங்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அது டாக்ஸிக்காக மாறுது. அண்ட் இந்த மாதிரியான ஃபீலிங்கெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு குட் திங்ஸ் மட்டும்தான் வேணும், குட் ஃபீலிங் மட்டும் தான் வேணும்னு போயிட்டுருக்க மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எமோஷ்னலாக ரொம்ப ட்ரைன் ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி எத்தனாலும் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வர முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லைன்னு போது டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை நோக்கி போகும்போது அந்த டிசப்பாயின்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் ஆக்சுவலாக அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட்டு வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விடையே நீங்கள் அந்த டிசப்பாயின்மெண்ட்டான ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வரும். அந்த ஃபீலிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கடந்து போகும்போது ஒரு ஃபீலிங்கும் உங்கள் மனசில் அப்படியே அடிக்கிட்டே போவீங்க. ஏன்னா நீங்கள் அட்ரஸே பண்ணலையே, அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்கல்ல, ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் வேணும்ல. அப்படிங்கும்போது இந்த ஃபீலிங்கெல்லாம் நீங்கள் மதிக்கலங்கும் போது அது உங்களோட மனசில் அதிகமாகிட்டே போகும்போது எமோஷ்னலாக ரொம்ப ட்ரைன் ஆகிறீங்க, ரொம்ப வல்னரபிளாக மாறிடுவீங்க. சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் கூட உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி இருக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா வகையான ஃபீலிங்க்குமே உங்கள் லைஃப்பில் வேல்யூ கொடுங்க. இப்போ நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி ஃபீல் ஆகுறேன், நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுனா அது ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்கான உட்காந்து யோசிங்க. அந்த ஃபீலிங்க்கு வேல்யூ கொடுங்க. இப்போ நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஏன் அப்படி பண்ணுறேன், எதனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, ஓகே இந்த விஷயம் நான் நினச்சேன் இப்படி நடக்கல, அதனால எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது, அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஃபீலிங்கை ஃபீல் பண்ணாமல் இருக்க அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போக முடியாது. அண்ட் பாசிட்டிவிட்டி மட்டும் தேடி ஓடாதீங்க. எல்லா வகையான ஃபீலிங்குமே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க தான் வருது, அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.